கார்த்திக் ரேவதியோட கதையில் செப்டம்பர் 2 நாளைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான ஒரு ரிவ்யூவை தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம ரேவதி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு முயற்சியில் இறங்குறாங்க. அது என்னன்னா, அந்த வசந்தாங்கிற லேடியை எங்கே மறைச்சி வச்சுருக்காங்களோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நம்மளால் நிறுத்த முடியும். நம்ம அம்மா கிட்ட போயிட்டு ஆதாரம் எதுவுமே இல்லாமல் அந்த செல்வ மாப்பிள்ளையை பற்றி சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆதாரம் வேணும்னா முதல்ல அந்த கர்ப்பிணி பெண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ரோகிணியை தான் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஆனால் அங்கேயும் தான் ஒரு சிக்கல் இருக்குது. ரோகிணியை கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ரோகிணியை கண்டுபிடிச்சிட்டாங்கங்கிற விஷயத்த சந்திரா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க அதுக்கு வேறு பிளான் ஒன்று பண்ண போகிறாங்க. நம்ம துர்கா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் நவீனை போயிட்டு பார்த்துட்டு வர வழியில் மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு பாய்சனை வாங்கிட்டு வராங்க கூடவே. ஏன்னா நவீன் கடைசி நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலுமே, ஒருவேளை அந்த செல்வா மாப்பிள்ளை கடைசி நேரத்தில் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் நவீனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நவீன் வராத பட்சத்தில் தான் உயிரை மாய்ச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் பாய்சனை வாங்கிக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இது எல்லாமே தெரியாமல் சாமுண்டீஸ்வரி தன்னோட பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. பாட்டியம்மா அந்த சண்முகத்தை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் பாதுகாப்பாக இருந்துகிட்ருக்காங்க. சண்முகத்துக்கு சுயநினைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் பாட்டியம்மா, கடவுளை முருகா, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நாங்கள் எந்த தப்பு பண்ணலை என்னங்கிறத தெரிவிக்கிற விதமாக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னு நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கலை நீ கொண்டு வருவியா அப்படின்னு நினச்சி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டியம்மா. நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா, இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. அப்போது ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வசந்தா இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக வேறு ஒரு பொண்ணு மாதிரி மண்டபத்தில் ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் சந்திரா என்ன செய்கிறாங்கன்னா, ரேவதியை தலையில் அடித்து மயக்கம் போட வச்சு வசந்தா இருக்க இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பொண்ணையும் அடைச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சிவனாண்டி அவங்களோட ஆட்களை மண்டபத்துக்கு அனுப்புகிறாங்க. சிவனாண்டியோட ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ரேவதியை காரில் கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே யார் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சுவாதி, அதாவது குட்டி பொண்ணு, சாமுண்டீஸ்வரியுடைய லாஸ்ட்டு பொண்ணு சுவாதி நம்ம ரேவதி கூட சேர்ந்து தான் திட்டம் போட்டு இருப்பாங்க. அவங்களும் இந்த பிளானில் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரேவதி அக்காவுக்கு என்ன நடக்குது என்னங்கிறத எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. கடைசி நேரத்தில் நம்ம ரேவதி கையில் ஒரு மொபைல் இருக்குது. ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வசந்தாவை அடைச்சி வச்சுருக்க அந்த குடோனில் கூட்டிகிட்டு போயிட்டு அடைச்சி வைக்கிறாங்க. அந்த ரவுடிங்க எல்லாரும் அடைச்சி வச்சுட்டு வெளியில் இந்த ரவுடிங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. அப்போ இந்த வசந்தாங்கிற கர்ப்பிணி பெண் ரொம்ப பரிதாபமான நிலையில் ஒரு இடத்துல கட்டி போட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ரேவதியையும் கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி போட்டு வைக்கிறாங்க. ரேவதிக்கு நினைவு வருது. நினைவு தெரிஞ்சு ரேவதி கண்முழிச்சு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது வசந்தாவும் ரேவதியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வசந்தா கேட்குறாங்க, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக உங்களை இங்கே கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே ரேவதி சொல்கிறாங்க, உங்கள் பேர் வசந்தா தானே, நீங்கள் தானே அந்த செல்வா மாப்பிள்ளையோடைய காதலி. நான் அந்த செல்வா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிற மண்டபத்துலேருந்து தான் வரேன். நான் இந்த பொண்ணோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க அவங்க அக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னுடைய அக்கா, முதல்ல நாங்கள் 4 பேர் அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அப்படியா மேடம், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த ரவுடிங்களை பார்த்தாலே அப்படின்னு சொல்லி வசந்தா ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையில் ஒரு ஃபோன் கிடைக்கிது. அந்த ஃபோன்லேருந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இந்த மாதிரி ராஜா, நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன், நீ எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போ, வசந்தா கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரேவதி, தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையா, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் ரேவதியை ஃபஸ்ட்டு திட்டுறாரு. அப்புறம் உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா, வேகமாக ரேவதி சொன்ன அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி போகிறாரு. அங்கே என்னென்னா ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பார்த்துட்டு அடித்து தூள் கிளப்புங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நம்ம கார்த்திகிட்ட சண்டை போடுறதுக்காக.
நம்ம ஹீரோ மாஸ் பண்ணி அந்த இடத்துல எல்லாரையும் தெறிக்க விடுறாரு. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு ரேவதியையும் வசந்தாவையும் காப்பாற்றி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு தான் போக போகிறாரு. அடுத்ததாக நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சூப்பராக பார்க்கவா பண்ணுவார். அது எப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.